அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ். கோடை சீசன் வந்ததுனால நாங்கள் எங்கள் வீட்டில் முறுக்கு வத்தல் போட போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம், 2 கிலோ புழுங்கரிசி எடுத்திருக்கோம், குண்டரிசி எடுத்திருக்கோம். ரெண்டுமே சுசைட் அரிசி தான் எடுத்திருக்கோம். சரிக்கு சமமாக எடுங்க. இது 2 கிலோ பச்சரிசினா 2 கிலோ குண்டரிசி எடுத்துக்கணும், சுசைட் அரிசி. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 டைம் போட்டு கொடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த பிசுபிசுப்பு போகலன்னாக்கா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா அலசிக்கங்க. அதோட இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பில் வெந்நீர் போட்டு வெந்நீர் ஊற்றி கலந்தோன்னாக்கா இன்னும் அந்த பிசுபிசுப்பு ஆயில் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் அந்த அரிசியில். இது 4 கிலோவுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். 10 கிராம் பெருங்காயம். இதில் எல்லாமே ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுக்குவோம். காலையில் நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ ஒரு 11 மணி இருக்கும். நம்ம இந்த மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையுமே ஒன்றா கிளறி அரைச்சி வச்சுக்குவோம். ஊற வைக்கும்போது தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குண்டரிசியை ஊற வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். ஏன்னா குண்டரிசி தான் லேட்டாக ஆகும், பச்சரிசி சீக்கிரம் அரைஞ்சிரும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஓரளவு குறண்டே அரைங்க. ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டோன்னே வெந்துடும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், அரைஞ்சிருச்சு. இப்போ காலைல ஒரு 4 மணிக்கு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த ஊறின நம்ம ஜவ்வரிசியை எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். நம்ம போடுறது இப்போ நாடா முறுக்கு தான் போடுறோம், அதனால் இது நல்லா நைஸாக இருக்கணும். இல்லைனா அந்த இதில் மாட்டிக்கும். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெந்நீரை கொல்லையில் அடுப்பு பற்ற வச்சு போட்டாச்சு. இதில் நான் 1 குடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாவை கலந்து வச்சுக்கலாம். இதில் ஆல்ரெடி அம்மா பெருங்காயம் போட்டாங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல நைட்டு, அந்த பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றியாச்சு. கட்டி பெருங்காயம் தான், அந்த கரைச்சி ஊற்றியாச்சு. இதில் நம்ம 4 கிலோவுக்கு 4 கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் நல்லா சுள்ளுன்னு முறுக்கு சாப்பிடுவீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. இப்போ வெந்நீர் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. கை விடாமல் கிளறணும் நாடா முறுக்குக்கு. அப்போ தான் அந்த கட்டி விடாமல் இருக்கும். கட்டி விட்டுச்சுனாக்கா நம்ம உரலில் வைக்கும் போது மாட்டிக்கும், ரொம்ப சிரமம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறுங்க. நம்ம ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் வீட்டிலலாம் முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம புழுங்கல் அரிசி எதுக்காக கலக்கிறோம்னாக்கா, அது நல்லா நம்ம முறுக்கு இழுத்து விடும்போது நல்லா கம்பியாக நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம முறுக்குக்கு வெறும் பச்சரிசி மட்டும் சேர்க்காமல் புழுங்கரிசி பாதி சேர்த்து செய்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா பிரண்டு வந்துடுச்சு பாருங்கள். கை விடாமல் கிளறணும். கை விடாமல் கலர்னா தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது நம்ம நல்லா ஒயிட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கை விடாமல் நல்லா கிளறுங்க. கட்டி விடாமல் நல்லா கிளறி நல்லா பிரண்டு வரணும். நல்லா கிளறி விடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா மாவு நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஊற்றி பார்த்தாக்கா தெரியும் தண்ணி இருக்குது. இதில் நம்ம தண்ணியால் லேசாக தொட்டு பார்த்தோன்னா தெரியும் மாவு வெந்துருச்சா வேவலையான்னு. இப்போ வெந்துருச்சு, ஆனால் தண்ணி இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா சுண்டணும்.
நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம டம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரை மணி நேரம் அப்படியே டம்மில் போட்டுருங்க. இதை வந்து மேலே ஏதாவது துணி வச்சு மூடி போடுங்க. இல்லைனா வேர்வை தண்ணி ஊற்றிச்சுனாக்கா இன்னும் நல்லா தண்ணியாக போயிடும். இப்போ அள்ளிடலாம். அள்ளி நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏறுங்க, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் வச்சா போதும். ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் போட்டு நம்ம புழிஞ்சிடலாம். இதுதான் நாடா அச்சு. இதுக்கு நம்ம கைவிடாமல் கலர் நல்லா கிண்டணும். கட்டி விழுந்துச்சுன்னா இதில் மாட்டிக்கும். இப்போ நாங்கள் பாய் போட்டு மேலே நம்ம வேஷ்டி போட்டு தான் இன்றைக்கி நாங்கள் புழிகிறோம். எப்படி புழிகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பட்டை பட்டையாக தான் வரும், நல்லாயிருக்கும். அதுவும் ஜவ்வரிசிலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு புரிஞ்சு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்ல வெயிலுங்க, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமே போட்டுட்டோம். விடிய காலையிலே போட்டுட்டோம். நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நல்லா வரும். இது நல்லா காய விட்டு சாயந்தரம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து எடுத்துட்டோம். இப்போ எப்படி நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.